நம்ம தான் வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு தான் ஓட்டுனேன் பாத்தீங்களா, ஓட்டு அது இவங்களுக்கு தான் போலீஸ் டெல்லியில இருந்து அனுப்பியிருக்காங்களா, வேற வேற போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. அதுக்கு இவ்வளவு நாள் வராம நம்ம ஊருக்கு 2 வண்டி வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? நாம் தமிழ் கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. 24 என்ன இல்லையா, 26 நமக்கு தாங்க. ஏன்னா அவருக்கு பாராளுமன்றத்தில் என்னன்னு தெரியல, அவருக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்றாரு இது எதுல 26 நம்ம தான் 24 வாக்கு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க ரெய்டெல்லாம் நடக்கல. முதல் முறையா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு இலவச விளம்பரத்தை ஆளுங்கட்சியே செய்து கொடுத்துரு. ஏன்னா ஒரே யூடியூப் சேனல் பாத்துக்கிட்டு இருந்து நேத்து தான் பார்த்தா அடாடாடா எல்லா சேனலையும் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லும் போது அடா அப்படி இன்னும் 2 மணி இன்னும் 4 தடவை எங்க அக்கால ரொம்ப வருத்தப்பட்டு போறாங்க. நேத்து பேர் சொன்னாங்க யாராருக்கு இந்த மாதிரி துறை வீட்டுல கார்த்தி வீட்டுல என்ன காளியம்மங்க பேரே வரல அப்படின்னு நானும் கூட யோசிச்சேன். அதனால செஞ்சு விடுங்க, அடுத்தடுத்து வந்துட்டு போட்டோம், தேர்தலுக்கு பயன்பட்டு போட்டோம். நன்றி வணக்கம். நாம் தமிழர் சிறப்பு முகாம் என்பதை விட முதல்ல முகாம் என்பதே ஒரு நாட்டில் இருத்தல் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா, நன்றா இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு திருட்டுத்தனமா வந்திருந்தா அவங்கள கைது பண்ணதுல எந்த சிக்கலும் கிடையாது. ஒரு போர் சூழல்ல வாழ வழி இல்லாத நிலைமையில இக்கட்டான நிலைமையில உயிரை காப்பாற்றியாக வேண்டும், அடுத்த தலைமுறை சந்ததிகளை காப்பாற்றியாக வேண்டும். அப்படி ஒரு இக்கட்டான சூழல வேறு வழியே இல்லாத உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேறு நாட்டிற்கு வந்தவர்களை முதலில் முகாம் என்கிற முறையில் அடைத்தலே தவறு. இது ஒண்ணு வேற எங்கேயும் எல்லா இடத்திலும் இல்லாதெல்லாம் நாங்க இங்க சொல்லல. இதே இந்தியாவில் வரலாறு இருக்கிறது. திபெத்திலிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள். அவர்களுக்கு அங்கே முகாம் என்று இந்த இந்தியாவில் எங்கேயும் அமைக்கல. உங்களுக்கு தெரியுமா, கர்நாடக மாநிலம் கூர்க் மாவட்டம், அந்த கர்நாடக மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தையே ஒதுக்கி தந்திருக்கிறது இந்த அரசு. எதுக்கு? திபெத்திலிருந்து இவர்கள் சொல்கிறார்களே அகதி, அப்படி வாழ வழி இல்லாமல் ஒதுங்குவதற்காக வந்தார்களே அந்த மக்களை ஒரு கிராமத்தை ஒதுக்கி கொடுத்து அவர்கள் வாழ என்ன எப்படி வாழலாம், வண்டி வாங்கலாம், பொருளாதாரம் என்னனாலும் என்ன வேலை பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், வாக்கு மட்டும் செலுத்தக்கூடாது. எப்படி? வாக்கு மட்டும் கிடையாது, அதே முறையை தானே எல்லா நாட்டிலிருந்து வந்த மக்களுக்கு கொடுத்திருக்கணும்.